ஆர்ஆர் டிவோஷனல் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம இந்த பதிவில் பாம்பன் சுவாமிகளுடைய பந்தங்கள் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது ஒரு சித்திர வடிவில் இருக்கிற மந்திர சொற்கள்னு பார்த்தோம். இன்றைய பதிவில் நாம் துவித நாக பந்தம் அப்படிங்கிற அந்த சித்திர கவியை பற்றி பார்க்கலாம். அது ஒரு மந்திர சொல். அது துவிதம் என்றால் இரண்டுன்னு அர்த்தம். இரண்டு நாகங்கள் ஒன்றோடு ஒன்று பின்னி இருக்கிற மாதிரி இந்த சித்திரம் இருக்கும். இந்த சித்திரத்திற்குள்ளே தான் அந்த மந்திர சொற்களை பாம்பன் சாமிகள் பொருத்தி பலன் அடைஞ்சிருப்பார். அதே பலன்களை நாமும் பெறுவதற்காக இந்த கலியுகத்தில் நமக்கு கிடைத்துள்ள மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்த மந்திரம். இப்போ இந்த பாடலை பார்க்கலாம். இந்த பாடல்களோட எழுத்துக்களையோ அதன் வரிசையோ எதையுமே மாற்றக்கூடாது. பாம்பன் சாமிகள் எப்படி அருளி செய்திருக்கிறாரோ அதே போல தான் அதை படிக்கணும், அதை வழிபாடு செய்யணும், அதை உச்சாடனம் பண்ணணும். அதனால் எந்த செய்யலையோ ஒரு எழுத்தையோ நாம் மாற்றக்கூடாது. இப்போ இந்த பாடலை பார்க்கலாம். துவித நாகபந்தத்தோட பாடல். சேயா சேயாதே தேயா சேயா சே மாயா மாயா வா வாயா மாயா மா வாயா மாவா யா மாயா சேமா சே யோயா நோயாவே யாயே தேயாலே. இதுதான் இந்த பாடல். இந்த பாடலோட பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது பார்க்க பொருள் விளங்காத மாதிரி இருக்கும். இதில் ரொம்ப ஆழமான கருத்துக்கள் உள்ள பாடல்கள் இதில் இருக்குது. இதோட பொருள் இருக்குது. இதற்கு என்ன பொருள்னு கேட்டிங்கன்னா, சேயா அப்படின்னு சொன்னோன்னா சிவபெருமானின் குமாரனே முருகப்பெருமானை சொல்கிறாங்க. சேயாதேன்னா செம்மையான தேவனே முருகர் சொல்கிறாங்க. இது தேயா என்ன என்றும் அழியாதவனே. சேயா சே குழந்தையாகவும் அதே சமயம் சிவனுக்கு குருவாகவும் விளங்குபவனே. மாயா உலக மாயைகளுக்கு அப்பாற்பட்டவனே. மாயா வா மாத்துரு தேவதையான உமையாளின் மகனே. வாயா அப்படின்னா இதுக்கு அர்த்தம் என்னன்னா அடியவர்களின் வாக்குக்கு எளியவனே. மாயா மா மாயைகளை முற்றிலும் அழிக்கும் மாபெரும் வல்லமை கொண்டவனே. வாயா மா அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா பெருமை மிக்க வேத வாக்குகளின் பொருளாக விளங்குபவனே. வாயா மாயா அப்படின்னா என்ன மீனிங் கேட்டால் எங்கும் நிறைந்துள்ள பேரொளியே. சேமாசே மங்களங்களையும் அடியார்களுக்கு பாதுகாப்பையும் தருபவனே முருகப்பெருமானை சொல்கிறாங்க. யோயா அப்படின்னா என்ன மீனிங் கேட்டிங்கன்னா யாராலும் அளவிட முடியாத பரம்பொருளே. நோயாவே அப்படின்னா என்னன்னா அன்பே வடிவாவனவனே. யாயோ யாயோ அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா அடியார்களின் இதய கோவிலில் வீற்றிருப்பவனே அப்படின்னு அர்த்தம். தேயாலே அப்படின்னா தேவர்களுக்கு எல்லாம் அரசனே என்னை காத்தருள்வாயாக அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். இந்த மீனிங் வர மாதிரி இந்த துவித நாக பந்தம் ஏற்றப்பட்டிருக்கு. இதோட உண்மையான பொருள் இது தெளிவான பொருள். நமக்கு இந்த பாடல் விளங்காது. இதோட பொருள் இதுதான். இதை நம்ம பயன்படுத்துறதுனால பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும். மிகப்பெரிய நன்மைகள் இந்த துவித நாக பந்தத்தை பயன்படுத்தும் பொழுது நமக்கு கிடைக்கும். பொதுவாக ஜாதக ரீதியாக சொல்லணும்னா ராகு கேது தோஷம் உள்ள சில ஜாதகங்கள் திருமண தடை ஏற்படும். அதனால் இந்த ராகு கேது தோஷம் உள்ள திருமண தடை ஏற்படுற அந்த ஜாதகங்கள் உள்ளவர்கள் அந்த ஜாதகர்கள் இதை உச்சாடனம் பண்ணணும். இந்த செய்யுளை 27 முறை 21 நாட்கள் ஒரு செவ்வாய்க்கிழமையில் ஆரம்பிக்கலாம். ஏதோ ஒரு நாட்களில் ஆரம்பிக்கணும். முருகருக்கு உகந்த நாளாக இருக்கணும். அது சஷ்டியாக இருக்கலாம், விசாக நட்சத்திரம் அல்லது முருகனுடைய நட்சத்திரம். பொதுவாக சிம்பிளாக செவ்வாய்க்கிழமையில் ஆரம்பிச்சுக்கலாம். ஆரம்பித்து ஒரு நாளைக்கு 27 முறை 21 நாட்கள் செஞ்சால் திருமண தடை முழுவதும் நீங்கும். அப்புறம் ராகு கேது தோஷம்னு சொல்கிறாங்க, காலசர்ப்ப தோஷம், இதெல்லாம் ஜாதகத்தில் வர்றது. இது அனைத்தும் நீங்கும். முக்கியமாக சொல்லணும்னா இந்த குழந்தை பேறு காலத்தில் பெண்கள் அனுபவிக்கிற பல பிரச்சனைகள் இருக்குல்ல. கொடி சுற்றி பறக்குதும்பாங்க, அப்புறம் ஹார்ட் பீட் குழந்தைக்கு குறைஞ்சி போச்சும்பாங்க, என்னென்ன பிரச்சனைகளோ இருக்குது. இந்த அத்தனை கருத்தரித்த பெண்களுக்குரிய அத்தனை பிரச்சனைகளையும்
தீக்கிற அருமருந்தாக இந்த மந்திரம் பயன்படுது. கர்ப்பவதியாக இருக்கும் பெண்கள் பிள்ளைகள்லாம் இந்த மந்திரத்தை டெய்லி 27 முறை கேட்கலாம் அல்லது உச்சாடனம் பண்ணலாம். சுகப்பிரசவம் கட்டாயம் நடக்கும். அப்புறம் குழந்தை கொடி சுற்றி பிறந்துடுது அதனால தோஷம் அப்படிங்கிறாங்கல்ல, அதுக்கெல்லாம் கூட இது ஒரு அருமருந்தாக பயன்படும். அதெல்லாம் விட நம்ம வீட்டை சுற்றி அடிக்கடி பாம்புகள் வருது, அந்த சர்ப்பங்கள் வரும்பொழுது நம்மளுக்கு ஏற்படுற பயத்தை நீக்கணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா சர்ப்பங்கள் வராது. நம்ம ஒரு பாம்பை அடித்ததுனால நமக்கு கிடைத்த அந்த தோஷம், வந்திருக்கிற தோஷம், இதெல்லாம் நீக்கிறதுக்கு கூட இதை நம்ம பயன்படுத்தலாம். கணவன் மனைவிக்கு இடைப்பட்ட உறவு கூட இதை நீங்கள் உச்சாடனம் பண்ணும்போது குறைந்து நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படும். இது மாதிரி மிகச்சிறந்த நன்மைகள் இந்த துவித நாக பந்தத்தினால கிடைக்கும். தீர்க்க முடியாத தோஷங்கள், கஷ்டமான தோஷம்னு சொல்கிறோம், திருமண தடையை நீக்கிற ஒரு மருந்தாக இது பயன்படும். இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை 21 நாட்கள் 27 முறை படிப்பதனால் உங்களுக்குள்ள பிரச்சனைகள் முழுவதும் நீங்கும். திருமண தடை நீங்கும், இந்த பாம்பை பற்றிய பயம் நீங்கும், வீட்டருகில் பாம்பு சர்ப்பங்கள் வருவதெல்லாம் குறையும். மிகச்சிறந்த பலனை இதை முழு மனதோடு இதை செய்யணும். நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். இந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் நீக்குவீங்க. நாம் இன்றைக்கு பார்த்தது துவித நாகபந்தம். மற்றும் ஒரு பதிவில், இன்னொரு பதிவில் அடுத்த பந்தம், பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த பந்தங்களில் வேறொரு பந்தம் பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.